அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்னுடைய பேரு லதா. நேத்து நம்ம பார்த்தோம் என்னன்னா, ரத்னவேல் சார் சொன்னாரு. அதாவது நம்ம மைண்ட் பத்தி, நம்ம மனசை எப்படி நம்ம காம் டவுன் பண்ணி, எண்ணங்களை எப்படி நம்ம காம் டவுன் பண்ணி, எப்படி ஒரு வெற்றிடத்துக்கு நம்ம போய், அதுல இருந்து நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இதை கூட நம்ம எப்படி கனெக்ட் ஆகுறோம். அதாவது நம்ம சுவாசம் இதுதான் நம்மளுடைய குரு இல்லையா? இந்த சுவாசத்தை நம்ம எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி இந்த பிரபஞ்ச சக்தியோட பிராண சக்தின்னு சொல்றாங்களோ அதோட நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம், அதுக்கு தான் இந்த ஆனாபானாசதி மெடிடேஷன். வேற வேற ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஆஹ் ஆஹ் சுவாச விழிப்புணர்வு தியானம் அப்படிங்கிற ஒரு தியானத்தை பத்தி நேத்து ரத்னவேல் சார் சொன்னாரு. அது எப்படி செய்முறை என்ன அப்படிங்கிறதையும் நேத்து படிச்சோம். அதாவது நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது, இதை எப்படி நம்ம நிதானமா செய்யறது, அதாவது ரொம்ப ஆழமா வெளியே உள்ள இழுக்காம ரொம்ப ஆழமா வெளியே விடாம, எப்படி நம்ம மூச்சு மேலேயே நம்ம கவனத்தை வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா இருந்து நேரம் போக போக அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறது எப்படி குறைஞ்சு குறைஞ்சு வந்து நம்ம மனசு காமானோடனே நம்ம எப்படி நம்ம பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகி நமக்குள்ள ஒரு டீப் பீஸ் வருது, நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் குறையுது, ஆங்ஸைட்டி குறையுது, அதுக்கப்புறம் நமக்குள்ள பெரிய எனர்ஜி நமக்கு கிடைக்குது. இப்படிங்கிறதெல்லாம் நேற்று படித்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த இன்னொரு சின்ன டாபிக், அதாவது நம்ம இதயம். ஸோ மனசு வேற இதயம் வேற. ஆனா இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஒன்னா இணைஞ்சு இருந்தாதான் நமக்கு சக்தி வந்து மல்டிப்ளை, பல மடங்கு அது வந்து மல்டிப்ளை ஆகும் ஆகி வரும். அது மட்டும் இல்லை, எதனாலும் ஒரு இணைஞ்சு ஒரு ஒத்திசைவோட நடந்தாதான் இந்த உலகத்துல எல்லாமே ஸ்மூதா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, சில சில பேருக்கு வந்து ரொம்ப அனாலிட்டிக்கல் மைண்டா இருக்கும். அதாவது ரொம்ப கணக்கு போட்டு செய்வாங்க. சில பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா செய்வாங்க. இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரி ப்ராஃபிட் வர மோட்டிவ் தான் எனக்கு இருக்கு, எப்படி செஞ்சாலும் பிஸ்னஸ் பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து ப்ராஃபிட் நிறைய எடுக்கணும், நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும். இதுல வந்து சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கர்ஸோடது எம்ப்ளாயீஸோடது இவங்களோட வெல்பீயிங்க கூட சில நேரம் ரொம்ப கன்சிடர் பண்ணாம ப்ராஃபிட் மோட்டிவ்லயே போவாங்க. இன்னும் சில பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இலக்கமா ரொம்ப ரிலாக்ஸ்டா போவாங்க, ரொம்ப இமோஷனோட போவாங்க, எல்லாருக்கும் நம்ம நல்லது செஞ்சா போதும், ப்ராஃபிட் ஓரளவுக்கு வந்தா போதும் அப்படின்ற மனப்பான்மையிலையும் சிலர் பிசினஸ் பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருந்து ரொம்பவும் ப்ராஃபிட்டே எடுத்தாலும் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் வந்து நாளடைவில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படிப்பட்ட ஒரு சிஇஓ அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்மளால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது. அந்த எம்ப்ளாயீஸ்க்கோ அந்த அங்க இருக்க ஸ்டாஃபுக்கோ ஒர்க்கர்ஸ்க்கோ ஓகே நம்ம பிசினஸ் நல்லா நடக்குது, ஆனா அவங்க சிஇஓ கூட அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப இளக்கமா இருக்கவங்க, ரொம்ப எமோஷனலா இருக்கவங்க கிட்ட அச்சீவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும். சரியா? என்னமே ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாம் விட்டு கொடுத்து போற மனப்பான்மையோட இருந்தா அங்க அச்சீவ்மெண்ட் இருக்குமா? அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது நம்ம பிசினஸ்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? வீட்லயே பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பெரும்பாலும் எப்பவுமே 100% ரூல்னு கிடையாது. பெரும்பாலும் ஆண்கள் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கோட இருப்பாங்க, பெண்கள் வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸோட இருப்பாங்க. ஸோ என்னை குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட போய் ஒன்று அப்ரோச் பண்ணும்போது அம்மா கிட்ட சொல்லி சொல்லி பண்ணுவாங்க, நீங்க சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் பல வீடுகள்ல இது நடக்கும். ஏன்னா மென் வந்து ரொம்ப அனாலிட்டிக்கல் மைண்ட், லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் இது இருக்கும். விமன் வந்து கொஞ்சம் ஈஸியா போவாங்க. அதாவது இந்த நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் அப்படி இருக்கும், ரைட் பிரெயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீலிங்ஸோட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஹ், நம்ம இது ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூதா போகும். இப்போ ஒரு காரே பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு கியர்ல நமக்கு ஒருத்தர் வந்து டிரைவர் ஸ்டியர் பண்ணிட்டு போறாங்க இல்லையா?
ஸ்டியர் பண்ணிட்டு போகும்போது வெறும் ஸ்டியரிங் மட்டுமா அவங்க ஆப்ரேட் பண்றாங்க? இல்லை இல்லையா? கை வந்து ஸ்டியரிங் ஆப்ரேட் பண்ணுது, கால்கள் வந்து கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலரேட்டர் இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுது, கண்கள் வந்து வெளியே பார்த்துட்டு வருது. அப்போ வெறும் கிளச்சை மட்டும் அமுக்குனா கார் ஓடுமா? இல்ல வெறும் பிரேக் மட்டும் அமுக்குனா இருக்குமா? இல்ல ஒரு வெறும் ஆக்சிலரேட்டர் மட்டும் முடியுமா? ஸோ இது எல்லாமே கியர் மாற்றும் போது உடனே பிரேக்கு போட்டு கிளச்சை அமுக்கி அதுக்கப்புறம் கியரை மாத்துறாங்க. அப்போ இது ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனாக நடக்கும். அவ்வளோ ஸ்மூதா நடக்கும்போது தான் அந்த காருமே ஸ்மூதா ரோட்ல போகும். அதே மாதிரி தான் நம்ம ஜேர்னி வந்து எல்லாமே ஸ்மூதா போகும், அற்புதமா போகணும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறதும் நம்மளோட இதயம் அப்படிங்கிறதும் ரெண்டுமே யுனைட்டடா ஒரு ஹார்மோனியஸா ஒரு ஒத்திசைவோட நடந்தா நமக்கு உண்மையாவே வாழ்க்கையில இந்த ஆங்ஸைட்டி எல்லாம் குறையும், இந்த ஸ்ட்ரெஸ் குறையும், இந்த டிப்ரெஷன் எல்லாம் குறையும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் மேம்படைவோம். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா நம்மளால யாரையுமே நம்ம கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனா நம்ம வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம பிரெயின் வழியா நம்ம நடத்துறோம், ஓகே ஃபைன், ரொம்ப லாஜிக்கலா நடத்துறோம். ஆனா ஃபீலிங்ஸ் இல்லாம நடத்தினா என்ன ஆகும்? அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸோட நடத்தினா என்ன ஆகும்? இப்படிங்கிற கேள்வியை நம்ம நமக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளணும். ஸோ இதுல வந்து நம்ம கண்டிப்பா எப்படி நம்ம இதை ஒத்துசைவோட கொண்டு போக போறோம்? இன்னைக்கு நம்ம தியானத்துல வந்து ஒரு புது விதமான ஒரு அடிஷனை மட்டும் செய்ய போறோம். எப்படி நம்ம இந்த இதயத்தையும் பிரெயினையும் எப்படி நம்மளால ஒத்திசைவோட கொண்டு போக முடியும்? இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா வாழ்க்கையில இருக்கிற டெக்னிக்ஸ் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு தியானத்துல இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த டெக்னிக்கை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம இதயத்தோட நம்ம கனெக்ட் ஆக போறோம். நம்ம பல விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம், பிரெத் போயிட்டே இருக்கு, நம்ம we are not even aware நம்ம மூச்சு எடுக்கிறோமா இல்லையான்னு பல நேரம் நம்ம அவேர் இல்லை. ஆனா இந்த பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்ணோம்? பிரெத்துக்கு, சுவாசத்துக்கு நம்மளோட அவேர்னஸ் கொண்டு வந்தோம், கான்சியஸா கொண்டு வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இதயம் நமக்குள்ள தினம் நமக்குள்ள அந்த ஹார்ட் பீட் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை அவேரா இருக்கோமா? இல்ல இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த இதயத்தோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம், கான்சியஸா கனெக்ட் பண்ண போறோம். எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஹார்ட் எலிவேஷன் அப்படின்னா இதயம் அப்படிங்கிறது என்ன? ஒரு எல்லா உணர்வுகள்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், ஒரு சேக்ரெட் ஸ்பேஸ் தான் இதயம் அப்படிங்கிறாங்க. அதாவது இமோஷன்ஸோடைய சேக்ரெட் ஸ்பேஸ் தான் இதயம். அங்க இதயத்துல இருந்து தான் நமக்குள்ள எல்லா உணர்ச்சிகளும் வருது. அன்பு, பரிவு, நன்றி உணர்வு, அப்புறம் அப்ரிசியேஷன், அது மாதிரி எல்லாம். ஈவன் நெகட்டிவ் எமோஷன்ஸ், நமக்கு டிப்ரெஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், அப்புறம் கோபம் வரும், அப்புறம் யார் மேலேயாவது வெறுப்பு வரும். இந்த மாதிரி ஒண்ணு நெகட்டிவ் எமோஷன்ஸும் இதயத்துல இருந்து வரும், பாசிட்டிவ் எமோஷன்ஸும் இதயத்துல இருந்து வரும். ஆனா இந்த ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்றோம்னா we are going to focus on the positive emotions. நம்ம இதயத்துல எப்படி நம்மள உயர்ந்த எண்ணங்களால நம்ம இதயத்தை ஃபுல்லா நிரப்புனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி கூடும், நம்மளுடைய வைப்ரேஷன் நல்லா கூடும். வைப்ரேஷன் வந்து என்ன? அந்த ஃப்ரீக்குவன்சி கூட கூட என்ன ஆகும்? நம்ம மனசு வந்து ரொம்ப காம் ஆகும், நம்ம ஹார்ட் வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகும். அதாவது நம்ம இதய துடிப்பு எப்படி சீரா ஸ்லோவா ஆக ஆக நம்மளோட பிரெயின்ல இருக்க பிரெயின் வேவ்ஸும் காம் டவுன் ஆகும்னு சொல்றாங்க. இது வந்து ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிரெத்துக்கும் நம்மளோட ஹார்ட் ரேட் ஃப்ரீக்குவன்சிக்கும் பிரெயின் வேவ்ஸும் எவ்வளோ அழகா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி நம்மளோட ஹார்ட்டும் பிரெயினும் கொஹரண்ட்ங்கிறத ஒத்திசைவு இது மாதிரி இருந்தா நம்ம எவ்வளவு சூப்பரா நம்ம வாழ்க்கையை வந்து பேலன்ஸ்டா வாழலாம். வாழ்க்கையில எல்லாமே பேலன்ஸ். சிம்பனி அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மியூசிக், ஒரு டான்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு எல்லாம் கனெக்டடா பியூட்டிஃபுல்லா ஃப்ளோ ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோவா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஸோ இந்த ஹார்ட் எலிவேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம கைகளை வந்து இதயத்துக்கு மேல வச்சுக்கலாம். ஒரு கையோ ரெண்டு கையோ இதயத்துக்கு மேல வச்சுட்டு நம்மளோட கவனத்தை வந்து நம்ம இதய துடிப்பு மேல வச்சுக்கிறோம். வச்சுட்டு நிதானமான மூச்சை எடுக்கணும். சரிங்களா? அதாவது நீ உள்ள மெதுவா எடுத்து மெதுவா வெளியே எடுத்து நம்ம உடம்ப ஃபுல்லா தளர்வாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கைடன்ஸ், அந்த மெடிடேஷன் மியூசிக்லயே உங்களுக்கு கைடன்ஸ் வரும்.
அதுல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த உள்ளங்களால உங்க இதயத்தை நிரப்புங்க அப்படின்னா, நீங்க வந்து நல்ல அன்பு, கிராட்டிடியூட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷன் எமோஷன்ஸ். இதால நம்ம ஹார்ட்டை நம்ம நிரப்புறோம். நீங்க உங்க வாழ்க்கையில கடந்த ஏதாவது ஒரு அனுபவமோ, இல்ல வரக்கூடிய ஒரு அனுபவமோ, இல்ல இப்ப அனுபவமோ, எது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது, ரொம்ப கிராட்டிடியூட் கொடுத்தது, ரொம்ப கம்பேஷன், எதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணீங்களோ அந்த ஒரு ஃபீலிங்கை நீங்க இப்போ நினைவு கூர்ந்து பண்ணணும். அந்த நேரம் அதை நினைவு கூர்ந்துட்டு அதோட இருக்கும்போது அது வந்து உங்க ஹார்ட் ரேட்டு, உங்க ஹார்ட்ல இருந்து ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். உங்க பாடி ஃபுல்லா அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி நீங்க இந்த உலகத்துக்கே நம்ம ரேடியேட் பண்ணி இந்த உலகத்தோட கனெக்ட் பண்றோம். நம்ம எல்லாருமே எனர்ஜி தான். 99.99% நம்ம எனர்ஜி தான். 0.0001%னா நம்ம இந்த பருப்பொருள். ஸோ நம்ம எனர்ஜியா இருக்கும்போது நம்ம வைப்ரேஷன் நல்லா கூடும்போது நம்ம அழகா மற்றவங்க எல்லாரு கூடயும் இன்டர் கனெக்ட் ஆயிடுறோம். இன்டர் கனெக்ட் ஆகும்போது இந்த குரூப் மெடிடேஷனால் நம்ம செய்யும்போது நம்ம எல்லாரோட வைப்ரேஷனும் கூடி நம்ம ஈஸியா இந்த லைஃப் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆக முடியுது. இந்த குவாண்டம் ஃபீல்டோட நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆக, அதுகிட்ட இருந்து நம்ம பெரிய பிரபஞ்ச சக்தியை நம்மளால உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியுது. ஸோ நார்மலா இந்த பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்லயே அழகா நம்ம அந்த பொசிஷன் கொண்டு வரலாம். ஆனா இந்த ஹார்ட் எலிவேஷன் பண்ணும்போது இன்னும் கரெக்டா நம்ம அதுக்குள்ள டியூன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்ப ரேடியோல பாத்தீங்கன்னா ரேடியோ மிர்ச்சி 98.3 இதுக்குள்ள நம்ம ஃப்ரீக்வன்சி அந்த கரெக்டான ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனீங்கன்னா அந்த பாட்டு எவ்வளவு கிளியரா துல்லியமா நமக்கு கேக்குது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸையும் நம்ம பண்ணிட்டு பிரெத் மைண்ட்ஃபுல்னஸும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் பண்ணும்போது நீங்களே இன்னைக்கு அழகா நோட்டீஸ் பண்ணுவீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த தியானம் நடக்குது. ஸோ இன்னைக்கு இப்ப நம்ம பேசினோம் இல்லையா, இந்த ஹார்ட் கோஹரன்ஸ், பிரெயின் கோஹரன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம், கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்க்கலாம். யூஸ்வலா நீங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டா சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் வந்து ரிலிஜியஸா பார்க்கும்போது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் டாபிக்கா இருக்கும். ஆனா புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து இந்த அப்டிராக்ட் டாபிக்கையே எவ்வளோ அறிவுபூர்வமா, ஆராய்ச்சி பூர்வமா, சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதுவும் ரொம்ப எளிமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்கிறது தான் புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனுடைய தனி தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட் கோஹரன்ஸ், பிரெயின் கோஹரன்ஸ் அப்படின்னா என்னன்னா இதயத்தோடு ஒன்றிணைதல், நம்மளோட பிரெயினோடு ஒன்றிணைதல், ஒத்திசைவு கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கலிபோர்னியால ஒரு இன்ஸ்டிடியூட்ல இது பெருமளவு ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹார்ட்டும் பிரெயினும் எவ்வளவு வந்து ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருந்தா எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும், ஃபோக்கஸ்டா இருக்கும், ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கும், டிப்ரெஷன் இல்லாம இருக்கும், நல்ல இன்ட்யூட்டிவா இருக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரீசெண்டா இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஒரு அலுமினை அசோசியேஷன், ஒரு ஸ்கூல் அலுமினை அசோசியேஷனோட ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 2 days ஈவெண்ட் அதுல. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஈவெண்ட் எல்லாரும் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணவர்கிட்ட சொன்னாங்க, சார் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க நீங்க இந்த ஈவெண்ட்டை. எங்களாலலாம் அடுத்த வருஷம் எங்க டேர்ன் வரும்போது இந்த அளவுக்கு எங்களால நாங்க அதை வந்து கொண்டு வர முடியுமான்னு எங்களுக்கு தெரியவே தெரியல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நடந்துச்சு, இந்த இது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அப்ப சொல்லும்போது அந்த பாராட்டு, அந்த அவ்வளோ ஸ்மூதா அந்த ஈவெண்ட் ஏன் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்ல ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு இதையும் டெலிகேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த ஈவெண்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு குரூப் பண்ணாங்க, அந்த ஃபுட் ஆர்கனைஸ் பண்றது ஒரு குரூப் பண்ணாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றது ஒரு குரூப் பண்ணாங்க, என்டர்டெயின்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றது ஒரு குரூப் பண்ணாங்க, அங்க உள்ள சேர்ஸ் அரேஞ்ச் பண்றது, ஆடியோ சிஸ்டம் அரேஞ்ச் பண்றது இது ஒரு குரூப் பண்ணாங்க. ஸோ இப்படி தனித்தனியா பண்ணாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே அவ்வளோ ஒத்திசைவோடு இருந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வென்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சாப்பாடு பத்தாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாப்பாடு பத்தாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணீங்க, ஆனா வந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு பத்தாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் எங்க என்டர்டெயின்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, பிரமாதமா ஆர்கனைஸ் பண்ணீங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது, வென்யூ டெக்கார் எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு, ஆனா என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்படி என்ன ஒரு இவெண்ட்னாலும் எல்லாமே அழகா கோர்வையா இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைஸ் பண்றவங்களும் அந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களும் எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொரு டெலிகேட்ஸையும் அவங்களோட டியூட்டிஸை கரெக்டா ஒத்திசைவோட ஒருத்தரோட மீட்டிங் வச்சு நீங்க இதை சரியா பண்ணிட்டீங்களா, நீங்க அதை சரியா பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோர்வையா கொண்டு வர்றாங்க பாருங்க. கோர்வையா கொண்டு வந்து எதுவும் ஜாஸ்தி இல்லை எதுவும் குறைவு இல்லைன்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளோ தான் அதுக்கு வந்து பியூட்டியே கொடுக்குது. அந்த ஹோல் இவெண்ட்டுக்கு கொடுக்குற பியூட்டி என்னன்னா ஃப்ளோ. அது அப்படியே நேச்சுரலா ஒன்னோட ஒண்ணு இயங்கி ஒரு பியூட்டிஃபுல் இவெண்டா வந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம வந்து எல்லாத்துலயுமே ஒரு ஃப்ளோல இருக்கணும். நம்ம வந்து ரிஜிடா இது மட்டும்தான் எனக்கு வேணும், நான் வந்து எப்பவும் பிரெயின்ல வந்து எப்பவும் லாஜிக்கல் திங்கிங்கா இருப்பேன், இருப்பேன், நான் இது கரெக்டா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரணும் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி, நான் இவ்வளவு படிச்சேன்னா எனக்கு இவ்வளவு மார்க் வரணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்டா ரிஜிடா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நமக்கு எதுவுமே ஒரு ஃப்ளோல இருக்காது. நமக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். ஐயோ, நான் இந்த டார்கெட் செட் பண்ணேன், இந்த கோல் செட் பண்ணேன், ஆனா என்னால அச்சீவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி நம்மளே நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவோம். அங்க நம்ம ஹார்ட் இருக்காது, நம்ம பிரெயின் மட்டும் சொல்லும் நீ செட் பண்ண கோலை நீ சரியா நடத்தல, நீ அதை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னும் போது அந்த டென்ஷன் நமக்குள்ள வந்து நமக்குள்ளேயே ஒரு குறைவு மனப்பான்மை வந்து செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப அப்செட் ஆயிரும், ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் வருது. ஆனா அந்நேரம் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த இதயத்தை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, யூ டிட் யுவர் பெஸ்ட், யூ ஹவ் அச்சீவ்ட் யுவர் பெஸ்ட், உன்னால முயன்ற அளவு நீ பண்ணிட்ட, உன்னால முயன்ற அளவு உனக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு நீ கோல் அச்சீவ் பண்ணிட்ட அப்படின்னு நமக்கு நாமே தட்டி கொடுத்து அந்த ஹார்ட்டையும் இன்வால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, we'll be satisfied. Okay, I have given it my best. நைட் நம்ம படுக்கும்போது ஐ ஹவ் டன் மை பெஸ்ட், ஐ ஹவ் அச்சீவ் so மச் ஃபைன் அப்படின்னும் போது இமீடியட்டா டென்ஷன் குறைஞ்சிரும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைஞ்சிரும், யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட்ங்கிறது வந்துடும், யூ வில் பி இந்த ஃப்ளோ. இந்த அளவு நம்ம ஃப்ளோல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியவே நம்ம அட்ராக்ட் பண்ணணும். என்ன லைஃப்ல ஒரு பிரபஞ்சத்துல என்னன்னா நம்ம என்ன வெளியே கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். வாட் வி ரிஃப்ளெக்ட் வி வில் அட்ராக்ட். ஸோ அதே மாதிரிதான் நம்ம இந்த ஃப்ரீ ஃப்ளோவோட கனெக்டடா இருக்கும்போது நம்ம அதை தான் பிரபஞ்சத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதே நமக்கு திரும்பவும் வருது. ஸோ அதான் பியூட்டி ஆஃப் லைஃப். அந்த அந்த இதை நம்ம கொண்டு வர்றது தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பிரெயினையும் நம்ம ஹார்ட்டையுமே இணைச்சு கொள்ளணும் அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க, ஹார்ட் மேத் ரிசர்ச். அப்போ அதை எப்படி அவங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்டோட வேரியபிள், ஹார்ட் வேரியேஷன் ரேட் இதுன்னு சொல்றாங்க, ஹெச்ஆர்வி அப்படின்னு, ஹார்ட் ரேட் வேரியேஷன் அப்படிங்கிறாங்க. நம்ம கோபமா இருக்கும், ஹார்ட்டுங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹார்ட்டுங்கிறது இமோஷன்ஸோடைய சீட்டு. அங்கதான் நமக்கு நல்ல இமோஷன்ஸ் உயர்ந்த இமோஷன்ஸும் வருது, லோ இமோஷன்ஸ். உயர்ந்த இமோஷன்ஸ்னா என்ன இங்க காட்டுறாங்க இல்லையா, அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட், லவ், கம்பேஷன் அதாவது அன்பு, நன்றி உணர்வு, பரிவு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹை வைப்ரேஷன் சொல்லுவாங்க. லோ வைப்ரேஷன்னா பயம், கோபம், அப்புறம் டென்ஷன் வருது, அப்புறம் மற்றவங்க மேல ஒரு வெறுப்பு வர்றது, ஒரு கில்ட் வர்றது, ஒரு ஷேம் வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் லோ வைப்ரேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணர்வுகள் நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 60ல இருந்து திடீர்னு 90க்கு போகுது, 90ல இருந்து டமால்னு கீழே 60, அப்படியே மாறி 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 போகுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, சில நேரம் நமக்கு வந்து ஒரு பயம் வருது. இப்போ நம்ம ரோட்லயே நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு திடீர்னு ஒரு நாய் நம்மள கடிக்க வருது அப்படின்னா உடனே நமக்கு பயம், ஹார்ட் எல்லாம் பட பட படன்னு அடிக்கும். அப்போ நம்ம பயந்து போயிடுவோம், நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், நம்ம கை காலெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது, அது மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அந்த நேரம் ஹார்ட் ரேட் ரொம்ப கூடுது, சிலருக்கு வந்து அந்த நேரம் பிளட் ப்ரெஷர் கூட ரொம்ப கூடிரும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ரேட் வந்து மாறி மாறி ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதே இது நமக்கு நல்ல கிராட்டிடியூட், நல்ல அன்பு பாசம் அப்படின்லாம் இருக்கும்போது இந்த ரேட்டை பார்த்தீங்கன்னா ஈவனா போயிட்டு வருது. அதாவது இந்த 60ல இருந்து சும்மா அப்படி 70க்குள்ள மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையும் டச் ஆகல, ரொம்ப லோவும் டச் ஆகல, அது ஒரு மாதிரி ஒரு சீரா போயிட்டு இருக்கு. இது எப்போ நம்மளோட
இமோஷன்ஸ் வந்து உயர்ந்த இமோஷன்ஸா இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சீரா போயிட்டு இருக்கும். வேறஸ் நமக்கு பயம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்லாம் வரும்போது நம்ம ஹார்ட் ரேட் வந்து மேலேயும் கீழேயும் பயங்கர இர்ரெகுலரா போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எந்த நேரமும் போயிட்டே இருக்கும். அது வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் மூலமா தான் அந்த கம்யூனிகேஷன் போயிட்டு வரும். ஹார்ட் கூட ஒரு சின்ன பிரெயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலயுமே பிரெயின்ல வந்து நியூரான்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹார்ட்லயும் நியூரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கான். இது மூலமா தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். ஹார்ட்ல இருந்து வர்றது வந்து மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பிரெயின்ல இருந்து வர்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா அந்த ஹார்ட்டும் பிரெயினும் தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர். இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு பயம் வருது, ஒரு டென்ஷன் வருது, எக்ஸாம்ல போய் உட்காந்து எழுத வரும். இந்த இந்த இப்போ இந்த நாயே நம்ம துரத்துது அப்படின்னும் போது நம்ம பயம் வந்து படபடன்னு வரும்போது நம்ம ஹார்ட் வந்து உடனே கம்யூனிகேட் பண்ணுது. அந்த நர்வஸ் சிஸ்டம் மூலமா அந்த கம்யூனிகேஷன் போகுது பிரெயினுக்கு. இது வந்து பயம் வந்துருச்சு, நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபியர், அந்த ஆங்ஸைட்டி வரும்போது இமிடியேட்லி பிரெயின் என்ன பண்ணுது, டக்குன்னு உடனே ஓ கமான், இப்போ வந்து உனக்கு எனர்ஜி வேணும், ஒன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, உடனே நீ வந்து ஓடி போயிடணும் அந்த இடத்துல இருந்து, இல்லைன்னா அந்த ஒரு கல் எடுத்து அந்த நாயில விட்டு எரிஞ்சு எஸ்கேப் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பிரெயின் வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ எனர்ஜி ஃபுல்லா நமக்கு ஓடுறதுக்கோ இல்லை ஃபைட் பண்றதுக்கோ எனர்ஜி ஃபுல்லா நம்ம பாடியில வந்துடும். மற்ற இடங்கள்ல இருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் எனர்ஜியை எடுத்து இந்த பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் ஆக்ஷன் பண்றதுக்கான எனர்ஜி நமக்குள்ள வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் மூலமா தான் இந்த கம்யூனிகேஷன்லாம் நடக்குது. இந்த நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னா, அதாவது ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கு. நம்ம ஃபுல் பாடியில வந்து எல்லாமே இயற்கையா நடக்குது பாருங்க. இப்ப நம்ம பிரீதிங் அப்படின்னா நம்மளாவா அவேர்னஸோட அப்படின்னா நம்ம நாள் பூரா இருக்கோம் இல்ல இல்ல. அது பாட்டுக்கு உள்ள போகுது, வெளியே வருது, நம்ம பாட்டுக்கு மத்த வேலையில எங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உள்ள நம்ம டைஜஷன், நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே வாங்க டைஜஸ்ட் கூட டைஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி டைஜஸ்ட் பண்றோமா? இல்ல இல்ல. நம்ம சிஸ்டம் வந்து அது பாட்டுக்கு டைஜஷன் நடக்குது. பிளட் ப்ரெஷர் அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கு, சர்க்குலேஷன் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம் மூலமா நடந்துட்டு இருக்கு. இதுலயே ரெண்டு சிஸ்டம் வந்து அதுவே பிரிஞ்சிருக்கு. அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம அந்த ஃபிளைட் ஆர் ஃபைட் மோட் அப்படி கொண்டு போறது. உடனே பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணும், நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க. சப்போஸிங் நம்ம குளிரான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இதயம் வந்து உடனே குளிர ஃபீல் பண்ணும், பாடி வந்து குளிர ஃபீல் பண்ணும், அப்படி நடுங்குறோம், அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, குளிருது அப்படிங்கிற ஃபீலிங் வரும்போது உடனே ஹார்ட் வந்து அந்த ஃபீலிங்கை வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமா கம்யூனிகேட் பண்ணுது பிரெயினுக்கு. கம்யூனிகேட் பண்ண உடனே உடனே பிரெயின் என்ன சொல்லுது, டக்குன்னு உன் குளிரை குறைக்கணுமா, வார்மா ஒரு க்ளோத்திங் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. ஒரு 2 3 ஜாக்கெட் எடுத்து போடு, கழுத்துல வந்து மஃப்ளர் போட்டுக்கோ, மேல வந்து ஃபுல்லா போட்டுக்கோ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம பாடிக்கு கொடுத்த உடனே நம்ம பாடி வந்து டக்குன்னு அந்த வேலையெல்லாம் பார்த்து நம்ம உடனே அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் குளிரா இருக்கிறது உடனே காம் டவுன் ஆகி ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கு பேர் தான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மள ஆக்ஷன் பண்ண வைக்குது. உடனே நம்ம குளிரெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வார்ம் ஆன உடனே அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன், இது ரெண்டும் நம்ம வந்து உடம்புக்குள்ள அப்படியே ஈவனா போயிட்டு வருது. ஆனா பிரச்சனை எப்ப வருது அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும் பார்த்துக்கோங்க. எந்நேரம் பார்த்தாலும் இப்போ நம்ம வந்து கம்பெனில வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட் இதை நீங்க அச்சீவ் பண்ணணும், இந்த 2 3 ப்ராஜெக்ட் இருக்கு இந்த வருஷத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு உடனே பிளானிங்ல இறங்கிரும், ஆக்ஷன் போயிரும், ஹார்ட் செய்யணும், நீ இதை சாதிச்சே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும், இதை பண்ணலைன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துடும், அப்படி இப்படின்னு நிறைய ப்ரோகம். நம்ம டீம் நம்ம கூட கொஹரண்டா ஒர்க் பண்ணணும், இவன் இந்த வேலையை செய்யலைன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பாவேன், இப்படின்னு ஏகப்பட்ட டென்ஷன். அது இது வந்து வருஷம் பூரா அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் டென்ஷன்லயே இருப்பாங்க. அப்போ அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆகும், எந்த நேரமும் ஹையா ஆக்டிவ் மோட்லயே இருக்கும். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேலையை பார்க்காது. ஸோ இது ரெண்டும் வேலை பார்க்காம ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போகாம எந்த நேரமே ஸ்ட்ரெஸ்லயே இருந்தா லைஃப் என்ன ஆகும், இம்மிடியட்டா என்ன ஆகும், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஹையா இருக்கும்போது டைஜஷன் எல்லாம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.
நம்ம வந்து இந்த ஆக்ஷன் மோட்லயே பாடி இருக்கும். பிரெயின் வந்து அதை செய்யணும், இதை பிளான் பண்ணணும், அதை கொண்டு போகணும், அப்படி ஆக்ஷன் மோட்லயே இருக்கும்போது நம்ம மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டிய எனர்ஜி, டைஜஷன் சிஸ்டம், அங்க இங்க போக வேண்டிய எனர்ஜி ஃபுல்லா இந்த ஆக்ஷனுக்கே வந்து நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றது. நம்ம நம்ம டைஜஷன்ல வந்து அசிடிட்டி வரும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், அது இதுன்னு. இப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் டைஜஷன் எஃபெக்ட் ஆச்சுன்னா அடுத்த உறுப்புகள்னு ஒன்று ஒன்றா பாதிக்கப்படும். நம்ம ஹார்ட் ரேட் எந்நேரமும் டென்ஷன்ல இருப்போம், தலைவலி வரும். அதுக்கப்புறம் தலைவலி வரனால செஸ்ட் பெயின், அந்த ஷோல்டர் பெயின், ஐயோ எந்நேரமே எனக்கு ஷோல்டர் பெயினா இருக்குப்பா அப்படின்னா உடனே என்ன சொல்ல, நீ உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் பூரா உன்னோட தோல்ல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடம் மசாஜுக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தோலை தான் மெயினா நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அங்கதான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு போய் இறங்குது. ஸோ நம்ம ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு கனெக்ஷன் போய் அந்த இது ஃபைனலா நம்ம பாடியை நம்ம அஃபெக்ட் பண்ணுது. சரியா? நம்ம பாடியை வந்து நம்ம எண்ணங்களும் நம்மளோட உணர்ச்சிகளும் எப்படி இதுக்கு தான் சொல்றாங்க சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் எல்லாம் நம்ம வருது. பெரும்பாலான நோய்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி பிசிக்கல் அஃப்ளிக்ஷன், பட் மெயினா நம்மளோட எண்ணங்களால தான். மெயினா எல்லா டிசீஸும் நம்ம எண்ணங்களால தான் நேரா நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு பாடி அஃபெக்ட் ஆனா வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை என்ன ஆகும்? எந்நேரம் பார்த்தாலும் ஸ்ட்ரெயின்ல இருப்போம், எந்நேரம் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். வாழ்க்கையில நம்மள உறவுகள்ல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்மளோட பிஸ்னஸ்ல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கிரியேட்டிவா நம்மளால ஏதாவது செய்ய முடியாது. எது பண்ணாலும் நம்ம ஒரு டென்ஷன்ல இருப்போம். இல்ல அதர் சைடு என்ன போகணும், டிப்ரெஷனுக்கு போயிடும். என்னால எதுவுமே முடியாது, என்னால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, இப்படி நம்ம நம்மளையே வந்து ஒரு மாதிரி தாழ்த்தி கொள்ற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம கண்டிப்பான முறையில இதை நம்ம மாத்திக்கணும், இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அட்ரஸ் பண்ணணுங்கிறது வந்து டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். அவர் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இதை தான் சொல்றாரு. ஹார்ட்ல வந்து பிகாஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் எனர்ஜிஸ் that emit powerful magnetic fields. The stronger the elevated feelings, the stronger the magnetic field. In fact, the heart produces the strongest magnetic field in the body, 5,000 times greater in strength than the field produced by brain அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஹார்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஹார்ட்டை நம்ம எவ்வளோ காம் டவுன் பண்ணி ஆகணும். அதை எந்த அளவுக்கு உயர்ந்த உணர்வுகளால நம்ம நிரப்பணும். இன்னைக்கு நம்ம தியானத்துல அதான் பார்த்தோம் இல்லையா? உயர்ந்த உணர்வுகள், அன்பு, அது மாதிரி கிராட்டிடியூட், பரிவு, இந்த மாதிரி எந்நேரமே நம்ம மைண்டு அந்த ஹார்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸே நம்ம கான்சியஸா கொண்டு வரணும். அந்த கான்சியஸா கொண்டு வர்றதுக்கான ட்ரைனிங் தான் இந்த ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸும் இந்த ஆனபான சக்தி அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே நீங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து அதை ஒரு கான்சியஸா ஒரு எஃபர்ட்டா எடுத்துக்கோங்க. உடனுக்குடனே பிரிங் பேக் டு த கரண்ட் மொமெண்ட். டென்ஷன் வருதா, கோபம் வருதா, இம்மிடியட்டா நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆஹா, இன்னைக்கு மெடிடேஷன் செஷன்ல சொன்னாங்க இல்லையா, நம்மளால இந்த மாதிரி ஃபீலிங்கை ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, வர்றது இயல்பு தான். ஆனா டக்குன்னு அதை நம்ம மாத்திக்கணும். ஒன்லி வென் அவேர்னஸ் கம்ஸ் நம்மளால கண்டிப்பா அதை மாத்திக்க முடியும். ஸோ அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. நம்ம மைண்டு, நம்ம ஹார்ட் இப்படி இருக்கு, நம்ம வந்து இப்போ கோவப்படுறோம், அப்போ உடனே அவேர்னஸ் நமக்கு வந்துடணும். அந்த கோவத்தை வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி உயர்ந்த உணர்வுகளால நம்ம தினம் 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 நம்ம மனசையும் நம்ம ஹார்ட்டையும் நிரப்பிக்கிட்டே வந்தோம்னா ஸ்லோவா நம்ம பிரெயினும் நம்ம ஹார்ட்டும் அழகா கனெக்ட் ஆகி இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் ஒரு ஹார்மோனியஸா இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பாடியில வந்து இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ங்கிறது எதுவுமே வராது. மனசு காம் ஆக என்ன ஆகும்? மனசு தெளிவடையும், ஃபோக்கஸ் ஜாஸ்தியாகும், கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும், நம்ம கிரியேட்டிவா இருந்தாலும் ஐடியாஸ் எல்லாம் நமக்கு புதுசு புதுசா வரும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். எப்போ மனசு குழப்பத்துல இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்குன்னா நம்மளால கிரியேட்டிவா யோசிக்க முடியாது. அதே மாதிரி ஞாபக சக்தியும் நமக்கு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னா சிம்பிள் டெக்னிக் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஹார்ட்டோட நம்ம கனெக்ட் ஆகும். எந்நேரமும் பிரெயினோடே இருக்கிறத விட ஹார்ட்டோட கனெக்ட் ஆகி ஒன்ஸ் யூ கனெக்ட் டு த ஹார்ட் நமக்கே புரிஞ்சு போயிடும். அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் உடனே ஈவனா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். இது அந்த உயர்ந்த உணர்வுகளால நம்ம இந்த இன்கோஹரன்ஸ்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெடியா இல்லை. ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் உள்ள கனெக்ஷன் இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இராட்டிக்கா இருக்கு.
இப்படி இப்படி போகுது. ஆனா ஒத்திசைவோட இருக்கும்போது பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ பிரெயின் நம்ம அனாலிட்டிக்கலாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம கம்பேஷனட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஹரன்ஸை நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வரும்போது நம்மளோட கோஹரன்ஸ் வர வர ஃபோக்கஸ் பெட்டர் ஆகும், பிரெயின் கோஹரன்ஸ் வர இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால திங்கிங் அபிலிட்டி, கிரியேட்டிவ் அபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ் கூடும், ஐக்யூ கூடும், இக்யூ கூடும், பெர்ஃபார்மன்ஸ் கூடும், வீட்டில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு ரொம்ப பெட்டர் ஆயிரும். நம்ம வீட்லயே நீங்க ஒரு வாரம் இதை மட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. வீட்டில் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றீங்களே, டிஃப்ரெண்டா பேசுறீங்களே, கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெஸ்டா இல்லாம இருக்கீங்களே. கண்டிப்பா இது வருதா இல்லையான்னு மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒண்ணே ஒண்ணு, டிராபிக் சிக்னல் மாதிரி அப்பப்ப நீங்க ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க. மனசை வந்து யோசிச்சுக்கோங்க, என்ன நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், நான் கோவப்பட்டு இருக்கேனா, யாரையாவது ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேனா, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேனா, ஏதாவது வேண்டாத தாட் வருதா, அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சக்சஸ் உங்களுக்கு தான். அவேர்னஸ் கொண்டு வரதோட மெயின் இது என்னன்னா தியானம். நீங்க தியானம் செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே வரும். நம்ம இப்படி செய்யறோம், இப்படி இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்துட்டோம், ஒரு அவேர்னஸே இல்லாம இருந்துட்டோம். படான்னு யாரோ ஒரு வேலை நடக்கலையா, கண்ணா பின்னான்னு திட்டுவோம். ஒரு சாமான் உடஞ்சிருச்சா, ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு, நான் இதை வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், உடஞ்சு போச்சு, இப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் மோட்லயே நம்ம இருந்துட்டு இருப்போம். எவ்ரிடே ரியாக்ஷன் மோட்லயே இருப்போம். ஒன்ஸ் திஸ் அவேர்னஸ் கம்ஸ், நம்ம அந்த மைண்ட்ஃபுல் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த ரியாக்ட் பண்றதுல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வாட், இது ஒன்றும் உடஞ்சு போச்சு, பரவாயில்ல, அதனால ஒன்றும் குறையல, நம்ம வேற ஒன்று வாங்கிக்கலாம், இதை விட பெட்டரா வாங்கிக்கலாமே, அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும். அப்படின்னு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வி வில் நாட் பீட் அவர் செல்ஸ் அப் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கே முதல்ல பரிவு காமிச்சுக்கோங்க, உங்களுக்கே முதல்ல அக்செப்டன்ஸ் காமிச்சுக்கோங்க. எதுவுமே நீங்க வந்து உங்களையே வந்து பிளேம் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் மாறி ரெஸ்பான்சிவ்னஸ் வர 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 லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். இதை தான் சொல்றாங்க, நம்ம பிரெயினும் ஹார்ட்டும் எப்பவுமே சமநிலையில இருக்கணும். இந்த பிக்சர் மட்டும் நீங்க எப்பவுமே மனசுல அப்படியே ஆழமா மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. ஹார்ட்டும் பிரெயினும் கொஹரண்டா இருக்கணும், அப்படின்னா வாழ்க்கை வந்து அவ்வளவு ஸ்மூத்தா போகும். நீங்க இதை வந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் 21 டேஸ் இன்னும் யூ வில் சி டிஃபரன்ஸ். இத்தனை நாள் நம்ம ஹார்ட்டை மட்டும் சிலர் நினைச்சிருப்போம், சில பிரெயின் மட்டும் இருந்திருப்போம். இன்னையில இருந்து நம்ம ஒரு சங்கல்பம் எடுப்போம், நம்ம வந்து ஹார்ட்டையும் பிரெயினையும் ஒன்னா கோர்வையா கொண்டு போவோம். கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும்.